எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு கிள்ளி போட்ட சாம்பாருமாங்க, தண்ணி சாம்பார். அதுக்கு முதல்ல பருப்பு, தக்காளி, சீரகம், பருப்பு போட்டு வேக வச்சாச்சு, தண்ணி ஊற்றி வேக வச்சாச்சு, வெந்துருச்சு. புளியை கொஞ்சோண்டு கரைச்சி ஊற்றிருக்கேன், கொதிச்சிட்ருக்குது. அதுக்கு தாளிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் பெரிய சைஸில் அரைச்சி வச்சுருக்கேன், கருவேப்பிலை 2 காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு சாம்பார் தூள், தாளிக்கிறப்ப காட்டுறேன். பொரியல் பார்த்தீங்கன்னா, இந்த சாம்பாருக்கு வந்து தொட்டுக்கறக்கு பொரியல் வந்து அவரைக்காய் பொரியல். இந்த அவரைக்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கு 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சோண்டு பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி. இதையும் நான் தாளிச்சு விட்றப்ப உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பாருங்கள், இந்த பருப்பெல்லாம் கொதிச்சிருச்சு. இப்போ இந்த வெங்காயம், சீரகம், கடுகு எல்லாமே தாளிச்சுட்டு கொஞ்சோண்டு சாம்பார் தூளும் போட்டிருக்கேன். இப்போ அதை கொட்ட போகிறேன். இந்த வதக்கினதை இதில் போட போகிறோம். போட்டு இது நல்லா ஒரு கொதிச்சோன்னு இறக்கிற வேண்டியதுதான். பாருங்கள், அவரைக்காய் வதக்க போகிறோம். அதுக்கு 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் பூண்டு போடுறேன். பூண்டு போட்டோன்னே வெங்காயம் போடுறேன். பாருங்கள், வெங்காயமும் கருவேப்பிலையும் போடுறேன். பாருங்கள், தக்காளி போடுற வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பூண்டு, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. பச்சை மிளகாயும் போட்டேன், வதங்கிடுச்சு. தக்காளி ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் தக்காளியெல்லாம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ அவரைக்காயை போட போகிறோம். பருப்பு கொதிச்சிருச்சு பாருங்கள், மல்லி இலையும் போட்டாச்சு. அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு, இதோட வேலை முடிஞ்சிச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணி விட்றேன். பாருங்கள், கொஞ்சோண்டு மல்லித்தூள் போடுறேன், நல்லா வாசமாக இருக்குங்கிறக்கா கொஞ்சோண்டு போடுறேன். 4 ஸ்பூன் அளவுக்கு தான் போடுறேன். மிளகாத்தூள் முதல்லே போட்டேன், மஞ்சத்தூளும் முதல்ல போட்டேன். பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு அவரைக்காய். மிளகாத்தூள் வந்து ஃபஸ்ட்லேயே போட்டேன், இந்த பச்சை வாசனை போடுறக்கா மிளகாத்தூள் மஞ்சத்தூளும். பாருங்கள், நல்லா இந்த அளவு குழகுன்னு வெந்துருச்சு. இதுக்கு தேங்காய் தேவையில்லை. இந்த மாதிரி சேர்க்கும் தேங்காய் தேவையில்லை, சும்மா இப்படியே செஞ்சாவே போதும், சூப்பராக இருக்கும். சாம்பார் இங்கே கிள்ளி போட்ட சாம்பார் அதுவும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதேமாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.